அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். சமையலறையில் இந்த பாத்திரத்தை கமுத்தி வைக்காதீங்க. பண தட்டுப்பாடு உண்டாகும், வறுமை உண்டாகும், தரித்திர நிலை உண்டாகும். பொதுவாக நம் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் ஜோதிட ரீதியாக அல்லது ஆன்மீக ரீதியாக அல்லது தாந்திரிக ரீதியாக தீர்வை தேடுவோம். அதன்படி வீட்டில் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சில விஷயங்களை நாம தொடர்ந்து பின்பற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல பிரச்சனைகள் வராம இருக்கும். அதிலும் குறிப்பா சமையலறை தான் நம்ம வீட்டோட நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுது. இந்த சமையலறையில இந்த பாத்திரங்களை கமுத்தி வச்சீங்க அப்படின்னா சனி பகவானால உங்களுக்கு தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே நம்ம பாத்திரம் கழுவணும்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுல இருக்கிற தண்ணீர் வடியணும் அப்படின்னு சொல்லி பாத்திரங்கள் எல்லாம் கமுத்தி கமுத்தி வைப்போம். ஆனா இந்த இரண்டு பாத்திரங்களை நீங்க எக்காரணம் கொண்டும் கமுத்தி வைக்க கூடாது. அதுல முதலிடம் பாத்தீங்க அப்படின்னா இரும்பு பாத்திரங்கள். அந்த காலத்துலலாம் இரும்பு பாத்திரங்களை தான் சமையலுக்கு பயன்படுத்தினாங்க. அந்த இரும்பு பாத்திரங்களை என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுவுன உடனே தொடச்சு எண்ணெய் பூசி வைப்பாங்க. விளக்கெண்ணெயாவது நல்லெண்ணெயாவது பூசி வைப்பாங்க. அதே போலத்தான் நாமளும் பயன்படுத்தணும். அதை கமுத்தி வைக்க கூடாது. ஆரோக்கிய ரீதியாகவும் பாத்தீங்கன்னா கமுத்தி வச்சீங்கன்னா அதுல துரு பிடிக்கும். சாப்பிடும் போது உடல் நலத்துல கோளாறுகள் ஏற்படும். ஆன்மீக ரீதியா நீங்க அதை கமுத்தி வைக்கும் போது சனி பகவான் உங்க வீட்டுல நிரந்தரமாக குடியிருந்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பாருன்னு சொல்லப்படுது. அடுத்தது பிளாஸ்டிக் பொருட்கள். பிளாஸ்டிக் பொருட்கள் பாத்தீங்கன்னா ராகுவுக்குரிய விஷயமாக கருதப்படுது. அதனால எப்பவுமே பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறத கண்டிப்பா தவிர்த்திடுங்க. மீறி உபயோகப்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா அதை கழுவுன பிறகு கமுத்தி வைக்காதீங்க. திறந்தவாறே வைங்க. காய்ந்த பிறகு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி, தெய்வ உபாசனை பயிற்சிகளை ஆரம்பிக்க இருக்கிறோம். மனவள பயிற்சியில தொடர்ந்து 4-5 நாட்களாக என்னால பயிற்சியை தொடர முடியல. நாளை முதல் பயிற்சி உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.